நான் அப்படின்னா என்ன நல்லா நினச்சி பாருங்க. உங்கள் ஆன்மா, அந்த ஆன்மாவில் போய் நீங்கள் பார்க்கணும் யாருன்னு. நீங்கள் பார்க்க புரிஞ்சுட்டா உங்களை யார் தெரிஞ்சிடும். அதுக்கு பேர் தான் அவர் சுருக்கமாக சொன்னார், நான் யார். அப்போ நானுங்கிற ஒரு தன்மை, அந்த தன்மை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணவர் தான் ரமணர்ச்சி. அப்போ இந்த ஆன்மாவானது ஜென்ம ஜென்மமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் போக, இந்த நவகோள்களுடைய பிரச்சனையும் போக, நீ பிரபஞ்சத்தில் என்ன கேட்குறியோ அதை பிரபஞ்சம் கொடுக்கும். இந்த இயற்கையில் பிரபஞ்சம் என்ன செய்யுதுன்னா, நீ என்ன கேட்குறியோ அது தரும். நீ நல்லது கேட்டால் நல்லது கொடுக்கும், கெட்டது கேட்டால் கெட்டது கொடுக்கும். நீ கத்தி தான் நான் தீட்டோம்னா உனக்கு கத்தி கொடுக்கும், உனக்கு புத்தி தான் தீட்டோம்னா புத்தி கொடுக்கும். நல்லவனா கெட்டவனா நீ யாரோ எப்படியோ, நீ எப்படி இருந்தான்னா எனக்கு தெரியாது, உனக்கு என்ன வேணும் நான் கொடுக்க தயார். அவர் தான் இறைவன்.